ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜர்தோசியை யூஸ் பண்ணி ஒரு எம்போஸ்டான ஒரு லீஃப் டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் திலகம் ஷேப்பில் ஒரு லீஃப் ஒன்று இப்படி ட்ரா பண்ணிக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு தெரியறதுக்காக, விசிபிளாக தெரியணுன்றதுக்காக நான் பென் யூஸ் பண்ணி அதை ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது இந்த திலகம் ஷேப்பில் நம்ம எம்போஸ்டாக போகிறதுனால உள்ளே ஒரு லைன், இந்த மாதிரி ஒரு லைன் உள்ளே நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த லைன் மேலே தான் நம்ம ஜர்தோசியை வச்சு ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம லீஃபோட ஒர்க் மேலே போடுவோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஜர்தோசியில் நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நான் த்ரெட் எடுத்துக்கிறேன். நீங்கள் பிகினராக இருக்கும்போது ஜர்தோசியில் ஃபுல்லாக வச்சு கட் ஸ்டிச் மாதிரி போட வேணாம். இந்த மாதிரி எவ்வளோ பீசஸ் வேணுமோ அந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகினராக இருக்கீங்க அப்படின்னா, இப்போ நான் போடுற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு செயின் நான் எடுத்து இதை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் அந்த ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ஃபைனலாக நான் ஒரு நாட் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு த்ரெட்டு எடுத்துக்கிட்டேன், ஒரு செயின். தென் நெக்ஸ்ட்டு இன்னொரு செயின் எடுக்கிறேன். அந்த செயினை எடுத்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்த செயினில் மேலே மாட்டி, அதுக்கு முன்னாடி எடுத்த செயினை நான் எடுத்து கீழே த்ரெட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ நம்ம நாட் போட்டாச்சு. இப்போ நான் ஈவன் சைஸில் ஜர்தோசியை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த சர்க்கிள்குள்ளே ஒரு ஸ்டிச் எடுத்து இன்னொரு ஸ்டிச் எடுத்துக்கிறேன். மேலே ஒரு ஸ்டிச் எடுத்து அது பக்கத்தில் ஒரு குட்டி ஸ்டிச் எடுத்துக்கிறேன். இப்போ ஜர்தோசியை அதில் போட்டு மறுபடியும் கீழே ஒரு ஸ்டிச், கீழே ஒரு ஸ்டிச். நார்மலாகவே நம்ம சொல்லியிருப்போம், இந்த மாதிரி நீங்கள் மேலேருந்து கீழே போடும்போது மேலே போனால் மேலே மேலே கீழே கீழே, அந்த ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். சேம் அதே மெத்தட் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ மேலே எடுத்து ஒரு ஸ்டிச் போடுறீங்க இல்லையா, அந்த ஸ்டிச்சுக்கு மேலே ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கீழே ஒரு ஸ்டிச், அதுக்கும் கீழே ஒரு ஸ்டிச். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இப்போ மேலேருந்து நம்ம எடுக்கும்போது மேலே சைஸ் அன்ஈவனாக வந்துடுமோ அப்படின்னு இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ நான் ஒரு லைன் போட்டிருக்கேன் இல்லையா, ஃபஸ்ட்டு அந்த லைன் மேலே நீங்கள் ஸ்டிச் போடுங்க. அதாவது என்னென்னா, உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் ஜர்தோசி மேலேருந்து வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு நீங்கள் குத்திடுங்க. அப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் எங்கே குத்துனாலுமே அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீங்கள் மேலே ஃபஸ்ட்டு குத்துற ஸ்டிச்சுக்கும் அது மேலே குத்துற ஸ்டிச்சுக்கும் ஒரு பெரிய வித்தியாசமே இல்லை. நம்ம ஒருவேளை மேலே போடுற ஸ்டிச்சுக்கு இன்னொரு மேலே ஒரு ஸ்டிச் போட்டால் அது மேலேருந்து வருமோ, கொஞ்சம் எக்ஸஸாக போயிடுமோ, மேலே அன்இவனாக ஆகிடுமோ அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிச் மேலே எந்த இடத்துல போடுறீங்களோ அந்த இடத்துல தான் உங்களோட ஜர்தோசியோ இல்லை கட்பீடோ எதுவாக இருந்தாலும் வரும். பாருங்கள், இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல ஸ்டிச் போட்டிருக்கேன்னா, இப்போ அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு எடுத்துட்டேன். ஆனால் நான் செகண்டு போட்ட ஸ்டிச்சு மேலேருந்து எனக்கு ஜர்தோசி வராது. நான் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல மேலே செயின் ஸ்டிச் எடுத்தேன் இல்லையா, அந்த இடத்துல தான் அந்த ஜர்தோசியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும். பாருங்கள், இப்போது பாருங்கள், அந்த எனக்கு எங்கே வேணுமோ ஸ்டார்டிங், ஃபஸ்ட்டு நான் எந்த இடத்துல மேலே ஸ்டார்டிங்கில் எனக்கு ஜர்தோசி வேணுமோ ஃபஸ்ட்டு அந்த இடத்துல தான் நான் ஸ்டிச் போடுறேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கிறோம். பாருங்கள், இப்போது நான் அதுக்கு மேலே போட்டிருக்கேன்னா ஜர்தோசி எனக்கு மேலேருந்து வரல, போட்டு அந்த ஸ்டிச்லேருந்து தான் வந்திருக்கு. பாருங்கள், இப்போ மறுபடியும் கீழே போட்டு அதுக்கும் கீழே ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். பாருங்கள், நம்ம இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல, இருந்தாலுமே நமக்கு எவ்வளோ ஃபினிஷிங் நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஜர்தோசியில் கொஞ்சம் எம்போஸ்டாக நம்ம போடணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று, இப்போ இதுக்கான மெஷர்மெண்ட் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்றது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இப்போ நான் மறுபடியும் மேலே ஒரு ஸ்டிச், எனக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் எடுத்துக்கிறேன். அப்புறம் அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச், அப்படி அதில் ஒரு ஜர்தோசி நான் எடுத்துக்கிறேன். இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நான் அந்த நீடியில் ஜர்தோசி வச்சுருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுங்களா, அதாவது 1/2 இன்ச்சை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன், அவ்வளோதான். இந்த மெஷர்மெண்ட்டில் தான் இந்த லீஃபோட டிசைன் நான் போட்டுட்ருக்கேன். இப்போது மறுபடியும் கீழே ஒரு ஸ்டிச், அப்புறம் அதுக்கும் கீழே ஒரு ஸ்டிச்.
மறுபடியும் அதை எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல நான் வந்து ஒரு ஸ்டிச் எடுத்துக்கிறேன். அப்புறம் அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச். ஏன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் மேலே போடும்போது உங்களுக்கு எந்த இடத்துல வந்துட்டு ஜர்தோசி மேலேருந்து வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் போடுங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கு மேலே போகிற ஸ்டிச்சு நம்ம 2வது ஸ்டிச் மேலேருந்து எடுக்கும்போது அந்த ஸ்டிச்சு வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோம் இல்லையா, அந்த செயினோடு சேர்ந்துரும். ஸோ நமக்கு வந்துட்டு எது கணக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம மேலே ஒரு இடத்துல வந்துட்டு போடுறோம் இல்லையா ஒரு செயின் ஸ்டிச், அதுலேருந்து தான் நமக்கு ஸ்டார்டிங் வரும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஃபினிஷிங் முடிக்க போகிறோம். கீழே ஒரு ஸ்டிச், அகெயின் கீழே ஒரு ஸ்டிச். இப்போது இதை நான் போட்டுட்டு கீழே நாட் போட்டு நான் வந்து அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஒரு ஸ்டிச் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் 2வது எடுத்தேன் இல்லையா, அதை விட்டு ஃபஸ்ட்டு எடுத்த ஸ்டிச்சை பிடிச்சிக்கிட்டு கீழே இருக்கிற த்ரெட்டை நான் இழுத்துறேன். நம்ம இப்போ லாக் போட்டாச்சு. இப்போ மறுபடியும் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு முடிச்சிட்டோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம போட போகிறோம். சேம் அதே மெத்தடு தான். அதே மெத்தடில் நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லீஃப் வந்துட்டு ரொம்ப நீட்டாக ஃபினிஷ் ஆகிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்குன்னு. இப்போது நான் சென்டரில் வந்துட்டு ஒரு ஸ்டிச் வந்துட்டு கொடுக்க போகிறேன் சர்தோசியால். அதுக்கு நான் கீழேருந்து மேலே சேம் நம்ம எப்படி எல்லாமே இந்த சர்தோசியில் வந்து கீழேருந்து 2 ஸ்டிச் எடுத்து மேலே 2 ஸ்டிச் எடுத்தோம் இல்லையா, அதே மெத்தடில் பண்ணி ஒரு 1/2 இன்ச்சுக்கு, அதாவது நம்ம வந்து லீஃபில் வந்து கட் பண்ணுவோங்க இல்லையா, அதை விட இன்னும் கொஞ்சம் மெஷர்மெண்ட் அதிகமாக வச்சு நான் எடுத்து இதை எப்படி லாக் போட்டுக்கிறேன். 2 ஸ்டிச் எடுத்துகிட்டு அப்புறம் இதை நான் லாக் போட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போ நமக்கு லீஃப் டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது இதோட அவுட்லுக் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.